திருப்பரங்குன்றம் மலை உச்சியின் மீதான இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்து இருக்கக்கூடிய மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை இன்று காலை முதலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசு தரப்பு வழக்கறிஞர்கள், கோவில் தரப்பு வழக்கறிஞர்கள் என இரு தரப்பு வழக்கறிஞர்களும் தங்களுடைய வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாதங்களை பார்க்கும்போது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூண் தான் என்பதற்கான எந்தவித ஆதாரங்களும் கடந்த 175 ஆண்டுகளாக இல்லை என்ற வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக நீதிபதிகள் கோவில் தரப்பு மற்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர்களிடம் பல்வேறு விதமான சரமாரியான கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மனுதாரர் ராம ரவிக்குமார் தன்னுடைய கோரிக்கை மனுவை கோவில் செயல் அலுவலரிடம் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த கோவில் செயல் அலுவலர் அந்த மனுவை இணை ஆணையருக்கு அனுப்பி வைக்காது ஏன் என்ற கேள்வியை எழுப்பி இருக்கக்கூடிய நீதிபதிகள், கோவில் செயல் அலுவலரே அனைத்து முடிவுகளையும் எடுத்துக் கொள்ளலாமா, அதற்கான அதிகாரம் இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். தற்போது ஒரு மிக நீதிபதிக்கும் கோவில் தரப்பு வழக்கறிஞர்களுக்கும் இடையே நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த உரையாடல் என்பது மிகவும் சுவாரஸ்யமிக்கதாக இருக்கிறது. குறிப்பாக தீபத்தூண் அமைந்திருக்கும், அதாவது மலை உச்சியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த தீபத்தூண் என்பது தீபத்தூண் இல்லை எனவும் அது வெறும் கிரானைட் கல் தான் எனவும் ஒரு முக்கியமான வாதத்தை கோவில் தரப்பு வழக்கறிஞர் தங்களுடைய வாதங்களாக முன்வைத்திருக்கிறார். உடனடியாக குறுக்கிட்ட நீதிபதி, அது தீபத்தூண் இல்லை கிரானைட் கல் தான் என்பதை எப்படி உறுதி செய்தீர்கள் என்ற ஒரு கேள்வியை எழுப்பும் போது பல புகைப்படங்களை பார்த்து பேசுவதாகவும் அரசு தரப்பிடமிருந்து அந்த கல்லை சர்வே கல் என கூறுவதாகவும் அதன் அடிப்படையிலேயே அந்த வாதத்தை முன்வைத்ததாக தெரிவித்திருக்கிறார். உடனடியாக குறுக்கிட்ட நீதிபதிகள், அது சர்வே கல்லா, விளக்கு தூணா, தீபத்தூணா என்பதை வல்லுநர்கள் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர கோவில் தரப்பு வழக்கறிஞர்கள் முடிவு செய்யக்கூடாது என்ற ஒரு காட்டமான பதிலை வழங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கோவில் தரப்பு வழக்கறிஞர்களை பொறுத்தவரையில் அந்த மலை உச்சியில் மீது இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணை சாதாரண கல் தான் என்பதற்கான அதனை சாதாரண கல் தான் என்று உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு விதமான வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீதிபதிகள் எழுப்பக்கூடிய ஒவ்வொரு கேள்வியின் மூலமாகவும் அது வெறும் வாதமாக மட்டுமே இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. திருவண்ணாமலை தீபம் போல பல லிட்டர் நெய் ஊற்றி திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றினால் தர்கா பாதிக்கப்படாதா என்ற ஒரு கேள்வியை கோவில் தரப்பு வழக்கறிஞர் எழுப்பியிருக்கிறார். மேலும் 8 அடி உயரத்தில் இந்த கிரானைட் தொழில் கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த கிரானைட் கல் மூலமாக அதில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவதற்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லை என்ற ஒரு தகவலையும் தற்போது கோவில் தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்களாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக திருவானைக்காவல், காளகஸ்தி உள்ளிட்ட பகுதிகளில் தீபம் ஏற்றப்படுவதாகவும் பக்தர்களுடைய நம்பிக்கையை பொறுத்து அதை நாம் கேள்வி எழுப்ப இயலாது என்ற ஒரு பதிலையும் தற்போது நீதிபதிகள் வழங்கியிருக்கிறார்கள். மேற்கண்ட அந்த சட்டப்பூர்வமாக எந்த விதமான உரிமையும் இல்லாத நிலையில் இந்த இடத்தில்தான் தீபம் ஏற்ற வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட முடியாது எனவும் நீதிமன்றம் மலை தீபம் வழக்கு தொடர்பாக தற்போது கோவில் தரப்பு வழக்கறிஞர் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் தன்னுடைய வாதங்களை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் கோவில் தரப்பு வழக்கறிஞர்கள் எழுப்பக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் நீதிபதிகளே பதில் தெரிவித்து மேலும் பல கேள்விகளையும் அவர் எழுப்பிக் கொண்டிருப்பதால் இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருவனைக்காவல், காளகஸ்தி உள்ளிட்ட பகுதிகளில் தீபம் ஏற்றப்படக்கூடிய சூழலில் பக்தர்களுடைய நம்பிக்கையை பொறுத்து அதில் தீபம் ஏற்றப்படலாம் எனவும் அதை நாம் கேள்வி எழுப்ப இயலாது என்ற ஒரு தகவலையும் நீதிபதிகள் கருத்துக்களாக பதிவு செய்திருக்கிறார்கள். 2 தரப்பு வழக்கறிஞர்கள், குறிப்பாக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் மற்றும் கோவில் தரப்பு வழக்கறிஞருடைய வாதம் நிறைவடைந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக மனுதாரர் தரப்பு வாதங்கள் இனி வரக்கூடிய நேரங்களில் தொடர இருக்கிறது. அவ்வாறு ஆஜராகக்கூடிய மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பாக நடந்து கொண்ட தமிழக அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மீதும் அங்கு மலை உச்சிக்கு செல்ல அனுமதி மறுத்த போது நடைபெற்ற பதற்றமான சூழல்கள் குறித்தும் தற்போது அரசு தரப்பு மற்றும் கோவில் தரப்பு வழக்கறிஞர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையிலும் தங்களுடைய வாதங்களை மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர்கள் வழங்குவார்கள் என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது.